அச்சம் என்பது நமது ரத்தத்தில் இல்லை. தமிழரின் வீரத்தை உலகம் அறியட்டும். அடிமை விலங்கொடித்து வெற்றி முரசு கொட்டுவோம். எழுந்து நில்லுங்கள், களம் காணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரஷ். 2026ஆம் ஆண்டு கலை திருவிழாவுக்கான டாப்பிக்கான இளையோர் திறன். இந்த டாப்பிக்கு சம்மந்தமாக ஒரு மாறுவேட போட்டிக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உணர்ச்சி பூர்வமாக பேசி பரிசுகளை வென்றுட்டு வாங்க குட்டீஸ். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் எனது அருமை மாணவ செல்வங்களே. நான் தான் சிவகங்கையின் அரசியும் தாய் மண்ணின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் வாழ்வுயர்த்தி வெற்றி கண்ட உங்கள் தாய் வேலு நாச்சியார் பேசுகிறேன். வீரத்தின் நிலமாகிய இந்த மண்ணில் ஈரத்தின் விதையாய் முளைத்தவள் நான். சிவகங்கை சீமையின் பெருமையை உறக்கச் சொல்லவும் பவளம் போல் மின்னும் உங்கள் எதிர்காலத்தை காக்கவும் இங்கே நிற்கின்றேன். ஆங்கிலேயரின் ஆதிக்க வெறியால் என் கணவர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் வஞ்சகமாக வீழ்த்தப்பட்ட போது என் விழிகளில் கண்ணீர் வழியவில்லை. என் நெஞ்சில் வீர தீயே மூண்டது. நாட்டை இழந்து காட்டில் 8 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்த போதும் என் நாடி நரம்பெல்லாம் தாய் மண்ணின் விடுதலைக்காகவே துடித்தது. மண்ணை காக்க மறவர் படையை திரட்டினேன். விண்ணை முட்டும் விடுதலை போரை தொடங்கினேன். ஹைதர் அலியின் உதவிப்படையோடும் குயிலி எனும் தியாகச் சுடரின் தற்கொலை படையோடும் களமிறங்கினோம். ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கையே எரித்து சாம்பலாக்கி வெள்ளைக்காரனின் கொடியை இறக்கி நம் சிவகங்கையின் காளை கொடியை மீண்டும் கம்பீரமாக பறக்க விட்டோம். அன்பு மாணவ செல்வங்களே, அச்சம் என்பது நமது இரத்தத்தில் இல்லை. துன்பம் கண்டு அஞ்சுவது நமது இயல்பில் இல்லை. அன்று நான் வாள் கொண்டு எதிரிகளை வீழ்த்தினேன். இன்று நீங்கள் வாசிப்பும் வாழ்வியல் தெளிவும் கொண்டு அறியாமையை வீழ்த்த வேண்டும். நமது வரலாற்றை எப்போதும் மறக்காதீர்கள். தாய்நாட்டின் பெருமையை மறுக்காதீர்கள். தமிழரின் வீரமும் விடாமுயற்சியும் உங்கள் ஒவ்வொருவரின் நரம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எழுந்து நில்லுங்கள். கற்றல் எனும் ஆயுதம் கொண்டு உலகை வென்று காட்டுங்கள். வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். மாறுவேட போட்டிக்கான கால அளவு 3 நிமிடங்கள். நான் 2 நிமிஷத்தில் பேசியிருக்கேன். குழந்தைங்க பேசுகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க 2.5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைய பேசுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. இந்த மாறுவேட போட்டிக்கு வேலு நாச்சியார் மாதிரி மாறுவேடம் அணிந்து உணர்ச்சி பூர்வமாக நல்ல ஏற்ற இறக்கங்களோடு பேசணும்னாக்க குழந்தைகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. குழந்தைகள் வெற்றியடைய என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you soon.